KGF மற்றும் சலார் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் அஜித்குமார் அவர்கள் 2 படத்தில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகியிருக்கிறதா அன்அஃபிஷியல் நியூஸ் வெளியாகிருக்கு. ஒன்று ஸ்டாண்ட் அலோன் படம், அதாவது தனியாக ஒரு படம் பண்ணுறதா சைன் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக KGF 3ல் லிங்க் ஆகி அஜித்குமார் அவர்கள் பிரசாந்த் நீல் கூட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறதாகவும் நியூஸ் வெளியாகிருக்கு. ஜூனியர் NTR வச்சு பிரசாந்த் நீல் அவர்கள் ஒரு படம் இயக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. NTR அவர்கள் இப்போ வார் 2 படத்தோட ஷூட்டிங்கில் இருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஜித்குமார் பிரசாந்த் நீலோட ப்ராஜெக்ட்ஸ் எப்போ அஃபிஷியலாக அறிவிக்கிறாங்கன்னு. இப்போ வந்த அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அஜித்குமார் அவர்கள் பிரசாந்த் நீல் கூட இணைஞ்சு 2 படம் கமிட் ஆகிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. நடிகர் விஜயோட நடிப்பில் அடுத்த படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் 3rd சிங்கிள் அடுத்த வாரம் ரிலீஸ்க்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க. அஃபிஷியல் அப்டேட்ஸ் எப்போ வேணால் வெளியாகலாம். யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அடுத்த வாரம் கான்சர்ட் வச்சுருக்காரு. அவருடைய கான்சர்ட் முன்னாடியே 3rd சிங்கிள் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கான்சர்ட்டில் கண்டிப்பாக 3rd சிங்கிளும் இன்க்ளூட் பண்ணுவார். இப்போ கோட் படத்துலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் 3rd சிங்கிள் அடுத்த வாரம்னு நியூஸ் வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று பேச்சு படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். பாலா சரவணன் மற்றும் காயத்ரி நடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் சூப்பர் ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில். ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் இந்த படமும் ஒன்று. நடிகர் அருண்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிப்பில் அடுத்த படம் டிமாண்டி காலனி 2 படம் அஃபிஷியலாக ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து இன்றைக்கி அஃபிஷியலாக ரிலீஸ் ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் பை ரெஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு ஆகஸ்ட் 15 தங்கலான், டிமாண்டி காலனி 2, அந்தகன், ரகு தாத்தா இந்த 4 படங்களும் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 15 ரிலீஸ்க்கு பிளான் போட்ட படம் வனன்கான் படம் ஆகஸ்ட் 15 டவுட்டு தான். ஏன்னா 4 படங்கள் இப்போதைக்கு ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிட்டாங்க. 2025 ரஞ்சித்தோட இயக்கத்தை நட்சத்திரம் நகர்கிறது படம் மற்றும் அஜய் நானுமத்தோட இயக்கத்தில் கோப்ரா படம் 2ம் ஒரே தேதியில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அதே கிளாஷ் 2024 நடக்குது. ரஞ்சித்தோட இயக்கத்தில் தங்கலான் படமும் அஜய் நானுமத்தோட இயக்கத்தில் டிமாண்டி காலனி 2 படமும் ஒரே தேதியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது டிமாண்டி காலனி 2 படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் ட்ரெய்லர் யூடியூப்பில் வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று மின்மினி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியிட்டு படம் அஃபிஷியலாக ஆகஸ்ட் 9 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் ரிலீஸில் இந்த படமும் அஃபிஷியலாக ஆகஸ்ட் 9ன்னு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய 25வது படத்தை டைரக்டர் சுதா கங்காராவோட இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கிறதா இப்போ நியூஸ் வெளியாகிட்டு இருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் அடுத்ததாக அமரன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் AR முருகதாஸோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக டான் படத்தை இயக்கிய டைரக்டர் CB சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் நடிக்க போகிறாரு. அதுக்கு அடுத்ததாக சுதா கங்கராவோட ப்ராஜெக்ட்ஸ் 25வது படமாக சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். தளபதி விஜய் அவர்கள் அந்தகன் படத்துலேருந்து இன்னைக்கு அந்தகன் ஆந்தம் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காரு. அனிருத் மற்றும் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காங்க. இப்போது அந்தகன் படத்துலேருந்து அந்தகன் ஆந்தம் யூடியூப்பில் வெளியாகிருக்கு. படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் விஜய் ஆண்டனியோட பிறந்தநாள் இன்னைக்கு. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அப்கமிங்காக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க மழை பிடிக்காத மனிதன் மற்றும் ஹிட்லர் படத்துலேருந்து புதிய போஸ்டர் வெளியிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மழை பிடிக்காத மனிதன் படம் ஆகஸ்ட் 2 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது.